சேஞ்ச், மாற்றம். மாற்றம் இல்லாத எதுவும் எனக்கு தேவையில்லை. மாற்றம் தான் நமக்கு தேவை. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதனால மாற்றம் வேணும். அதனாலதான் கறி துணிய கூட கலர் துணியா போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு மாற்றம் வேணும். சோ அந்த மாற்றத்தை நோக்கிதான் நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். அதுக்கு முதல்ல தேவை ஒரு காது இல்லாத வடை சட்டி. ஏன் ஒரு காது இல்லாத வடை சட்டின்னு கேக்குறீங்களா? அதுவும் ஒரு மாற்றம் தாங்க. ஏன் அடுப்பே இல்லாம சமைக்க போற அப்படின்னு கேக்குறீங்களா? அதுவும் ஒரு மாற்றம் தாங்க. தீ, நீதி, நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு இருக்கும்போது எதை வேணாலும் தைரியமா சமைக்கலாம்ல. ஆனா நம்ம மாற்றத்தை நோக்கி போறதுனால அதை அடுப்பா வச்சு சமைக்கலாம்னு இருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல போய் யார்கிட்ட வேணாலும் கேளுங்களேன், மாற்றம் வேணுங்கிறாங்க. என்னங்க மாற்றம் அப்படின்னா மாற்றம் தாங்க, அவ்வளவுதான். மாற்றம் வேணும். இப்படி ஒரு மாற்றத்தை தான் நாங்க 50 வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். யாருகிட்ட இருந்து என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? 1976ல என்ன மாற்றம் நடந்துச்சோ அதே மாற்றத்தை இன்னைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் 76ல மாற்றம் வந்துருச்சுல்ல. இப்ப மறுபடியும் வேற ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த 76ல வந்த மாற்றம் தப்பு அப்படிங்கிறீங்களா? அந்த 76ல வந்த மாற்றம் தானே ஒரு 28 வருஷமா இருந்திருக்கு. அப்ப அது தப்புன்னு சொல்றீங்களா சார்? ஆனா நாங்க அதை தப்புன்னு தான் சார் சொல்றோம். உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கு மாற்றம் 22 வருஷம் தான் வேணுங்கிறீங்க. சரி, நம்மளும் மாற்றத்தை நோக்கி போவோம். எல்லாரும் கேக்குறாங்கல்ல. நேத்து கொடைக்கானல்ல இருந்து வந்துட்டு இருந்தானுங்க. பஸ் ஏறி உட்கார்ந்ததும் டிரைவர் வண்டி எடுத்தாருங்க. டிரைவரை பார்த்தா ஒரு 55 வயசு இருக்கும் போல தெரியுது. கண்டக்டருக்கு ஒரு 55 வயசுக்குள்ள இருக்கும் போல தெரியுது. நம்ம பார்த்துட்டு என்னடா இது சரியில்லையே, நமக்கு மாற்றம் வேணும்ல அப்படின்னு ஒரு 18 வயசு பையனை கூட்டி உட்கார வச்சு பஸ் எடுக்க சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. மாற்றத்தை பையன் உடனே உருவாக்கிட்டான். உடனே பார்த்தா எல்லாரும் பஸ்ல இருந்து இறங்கிட்டாங்க. என்னடா ஒருத்தனையும் காணோம், ஏன் எல்லாம் இறங்குறீங்க அப்படின்னு கேட்டா, ஏமா மாற்றங்கிறது பேசஞ்சர் சீட்ல இருந்தா பிரச்சனை இல்ல, டிரைவர் சீட்ல இருந்தா பஞ்சாயத்து ஆகி போயிருமா அப்படின்ட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 50 பேர் ஏறுற பஸ் கொடைக்கானல்ல இருந்து பழனி வர போகுது. இதுல கூட மாற்றத்தை விரும்பாத மக்களா இருக்காங்களே இவங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. ஏறாதா இருந்தா ஏறு, இல்லன்னா நானே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு 50 வயதுக்கு நானே டிக்கெட் எடுத்துட்டு வண்டியில ஏறி உட்காந்துட்டேங்க. மழை இப்படியே நாங்க இறங்குறப்ப தம்பியோட முகம், அதாவது புது டிரைவரோட முகம் ஒரு மாதிரி வேர்த்து பூத்து ரொம்ப மிரள்ச்சில இருந்தாங்க. ஏங்க அண்ணே இப்படி முகத்தை வச்சிருக்கிற, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மூத்திரம் முட்டிட்டு வருதுங்க அப்படின்னு சொன்னா. அப்படி அட நிறுத்தி போட்டு போ அப்படின்னா, அட ஆமாங்க நானும் நிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பெண்டுல எப்பவும் போல நீட்டா வளைய வேண்டிய வண்டி நேரா போயிடுச்சுங்க. மாற்றத்தை நோக்கி. நல்ல வேலைங்க, கொடைக்கானலுக்கு கனவுல போனதுனால தப்பிச்சேன். சரி, நாம மாற்றத்தை நோக்கி போவோம். ஏன்னா மக்களுக்கு மாற்றம் ரொம்ப முக்கியங்க. சரிங்க, வெள்ளை பூசணி குழம்பு வைக்கலான்னு வெள்ளை பூசணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இதை எப்படி வெட்டி எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு தான் தெரியல. என்ன மஞ்சள் பூசணி மாதிரி இருக்குதா? மாற்றம்ங்க, மாற்றம். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதை எப்படி வேணாலும் மாத்திடுவாங்க. அப்படிதான் நம்மளும் இதை வெள்ளையா மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாற்றத்தை நோக்கிய சமையலுக்கு ரெடி ஆக போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அழகா தண்ணி ஊத்தி, ரொம்ப முக்கியமானதுங்க, கடுகு போட்டு தாளிச்சிடலாமுங்களா? உடனே யாராவது வந்து இதுவும் மாற்றமா அப்படின்னு கேட்காதீங்க. மாற்றம் தான், மாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் மாத்திடணும்ல. பாருங்க, கறி துணிக்கு கூட பயன்படாதத கலர் துணியா கழுத்துல போட்டிருக்கேன்ல, எதுக்கு? மாற்றம் தான். அப்புறங்க இந்த மாற்றம்னதும் பஸ்ல 18 வயசு பையனை உட்கார வச்சா நீங்க போயிருவீங்களா? வண்டி ஓட்ட சொன்னா போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறதெல்லாம் நக்கல் தானே. பஸ் டிரைவர் வேணா பழைய ஆளா இருக்கலாம், அரசியலுக்கு எதுக்குங்க புது ஆளு? இவர் ஆட்சிக்கு வந்து டிரைவரவா மாத்த போறாரு? அதே டிரைவர் அதே பஸ் சிஎம் தானே மாத்த போறோம். சிஎம் மட்டும் தாங்க மாற போறாரு, மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அவங்க தானே ஆட்சி நடத்த போறாங்க. இதுல வேற சமைக்கிறியாமா அடுப்புல வச்சு சமையல் என்ன நக்கலா? நான் என்னங்க பண்றது? சிஎம் சரியா இருந்தாதான் மத்ததெல்லாம் சரியா இருக்கும்னு இந்த கரித்துணி கட்சி கிட்ட சொன்னா யாரு கேக்குறா? நோ 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 நோ, அத பத்தி எல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. எங்க தளபதி, தங்க தளபதி, தங்க அவரு மட்டும் அங்க வந்து உட்கார்ந்துட்டாருன்னா பஸ் யாரோட்டினாலும் போகும், தண்ணி ஊத்தியே தாளிக்கலாம். சரிம்மா,
எல்லாரும் மாற்றோங்கிறீங்க. உங்க தளபதி அங்க வந்து உட்கார்ந்தா மட்டும் என்ன மாற்றம் வந்துரும் அப்படின்னு ஒரு கிட்டுக்கு புடி கேள்வியை கேட்டேங்க. அதுக்கு அவங்க கொடுத்த பதில கேட்டுதான் கரெக்ட், தளபதி மாத்தக்கூடிய ஆளுதான், மாற்றம் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு யோசிச்சேங்க. எப்படித்தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னே தெரியலைங்க. நான் கேட்ட பதில நீங்களும் கேளுங்க. அவங்க கேட்டாங்க, ஒரு குடும்பத்துக்கு யார் முக்கியம் அப்படின்னு கேட்டாங்க. கணவனா இருந்தா மனைவி, குழந்தைங்களுக்கு அம்மா, குடும்பத்துக்கு குடும்ப தலைவி, இவங்க எல்லாம் இருந்தாதான் அது குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா கரெக்ட் தானே, இதுல என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வந்து கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு, அம்மா, குடும்ப தலைவி, மனைவி இவங்கெல்லாம் வர்த்து இல்ல, அதுங்கெல்லாம் வர்த்தே கிடையாதுங்க, வர்த்தே கிடையாதுங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற காசை கூட கடனா தாங்க கொடுப்பேன், இதுதான் அவங்களோட வர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வர்த்து இல்லைங்களா? ஆனா உண்மையாலுமே மாற்றம் எது தெரியுமா? சேம் காஸ்டியூம்ல கல்யாணத்துக்கு போறதுதாங்க மாற்றம். சேம் வண்டியில சேம் கல்யாணத்துக்கு சேம் காஸ்டியூம்ல போறதுதாங்க மாற்றம். இந்த மாற்றத்தை யாரு கொடுத்தா? தமிழ்நாட்டுல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாரும் மற்ற ஆண்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எங்க அண்ணன் மாதிரி, என் தம்பி மாதிரி, என் பையன் மாதிரி, சித்தப்பா மாதிரி, அப்பா மாதிரி, அப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க. யாராச்சும் என் புருஷன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்ல நான் அவங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இதுக்கு பேருதான் மாற்றம். இந்த மாற்றத்தை தான் இந்த கலர் துணி கட்சி மாற்றமா கொண்டு வருது. இப்படியான புரட்சிகரமான மாற்றங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சா யார் ஒத்துக்கிறீங்க? ஆட உங்ககிட்ட கேட்ட கேள்வியில கடுகெல்லாம் பாருங்க வெந்து போச்சு, தண்ணியிலேயே கடுகு வெந்து போச்சு. மாற்றம் தானே. எல்லாருமே கடுக போட்டு தாளிப்பாங்க, நம்ம மட்டும்தான் வேக வச்சிருக்கோம். பிகாஸ் இட்ஸ் மாற்றம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த துணி, கலர் துணி. எதுக்கு மாற்றம்னு கேளுங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்லைங்க மாற்றம் 50 வருஷமா பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒண்ணுங்க, மாத்துனா நல்லது. அம்மா வர்த்து இல்ல, பொண்டாட்டி வர்த்து இல்ல, குடும்ப தலைவி வர்த்து இல்ல, ஆனா மாற்றம் மட்டும் வர்த்துன்னு எப்படி நம்பினீங்கன்னு தெரியல. கூட்டத்துக்கு போன எல்லாரும் கருத்தை கேட்டுட்டு வருவாங்க. முறையா கருத்து போய் வந்த கூட்டமே நீங்க மட்டும்தான். அட பிளாக்கான கருத்து போன அப்படி சொல்லல, கருத்தே போன கூட்டம் நீங்க மட்டும்தான்னு சொன்ன. எதுக்கு போறோம், ஏன் போறோம், எத்தனை மணிக்கு போறோம்னு கூட தெரியாம, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாம அத்தனை வெயிலையும் போய் நின்று என்ன பண்ண போறீங்க? இதுக்கு பேருதான் மாற்றம்னா இதுக்கு பேரு ஏமாற்றம். நீங்க ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா மாற்றம் எங்க வரணும் தெரியுமா? போன ஆட்சியில அயல் நாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்த நம்ம மாணவர்கள் இனி ஆரம்ப கல்வியே அயல் நாட்டுல படிக்கிற அளவுக்கு மாத்தணும். நம்ம நாட்டை அயல் நாடு மாதிரி மாத்தணும். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா சிறப்பான திட்டங்களும் அண்டைய மாநிலங்களுக்கு போகணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மாற்றுவது நம்மை அல்ல, இந்தியாவை. நம்மளை பார்த்து யாரெல்லாம் மாறிட்டு இருக்காங்களோ அந்த மாற்றம் தான் உண்மையான மாற்றம். அந்த மாற்றம் இன்னும் தொடரணும்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேசுவோம், எலெக்ஷன் முடிகிற வரை பாடுவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.